சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே, என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு தயாராக இரு. வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கின்றது. எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா? நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதான். அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம். என் வார்த்தைகள் உனக்கான எல்லா வழியையும் போக்கும், அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும். என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதோடு நான் உனக்கு அருள்வேன் என் குழந்தையே. உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் பிரசாதத்தை நீ வாங்குவாய். வாக்குவாதங்களில் ஒருபோதும் ஈடுபடாதே, அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். நீ என் தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை. என் பிள்ளையின் நிம்மதிதான் எனக்கு நிம்மதி. நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி நிம்மதியோடு இருப்பேன்? ஆனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகிறார்கள். ஒரு வார்த்தையோடு அவர்களுக்கு பதில் கூறு. அப்படி இல்லை என்றால் என்னை நினைத்துக்கொள். அவர்களுக்கு தக்க பதிலடியை நான் கொடுப்பேன். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள், ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் குழந்தை. நிச்சயம் நீ வசந்தமாக வாழ்வாய் குழந்தையே. நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன். அதனால் கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு குழந்தையே. கர்ம வினையை நீ இப்போது அனுபவித்து வருகின்றாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள். அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு. உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது குழந்தையே. அந்த தருணத்தில் உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கை இழந்து விடாதே. நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. நான் வணங்கும் தெய்வமாக நீ இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது. என்னோடு சேர்ந்து அதை ருசிக்க தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் என்னுடைய ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலை தோங்கும். பாரம் சுமப்போரான என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து கொண்டிரு. உன் பாரத்தையும் வலியையும் நான் என் மீது ஏற்றிக்கொண்டு உனக்கு சுகத்தை மட்டுமே வழங்குவேன். காத்திருக்க கற்றுக்கொள் என் குழந்தையே. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் வரும். அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. போனது போகட்டும். அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. அதைவிட சிறப்பான ஒன்றை நான் உனக்கு தருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். அதை பெறுவதற்கு நீயும் தயாராக இரு. உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ.
நாளை மிகப்பெரிய நன்மை ஒன்று உன் வீடு தேடி வர உள்ளது. சோதனை காலங்கள் அனைத்தையும் சாதனை காலங்களாக நான் மாற்றிக் கொடுப்பேன் குழந்தையே. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது. உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதம் மூலம் தருவேன். நல்ல முடிவை தருவேன். தற்போதைய நிலையை பற்றி கலங்கிக் கொண்டே இருக்காதே. அனைத்தும் மாறப்போகிறது. நான் மாற்றுவேன். அறிந்தும் அறியாமலும் நீ ஒரு தவறை செய்துவிட்டால் என்னிடம் அதை சரணடைந்து விட்டு அந்த தவறையும் நீயே திருத்திக் கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் உனக்கு நிகழும். இது என் உறுதியான சத்திய வாக்கு. உனக்கென்று வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நான் நிச்சயமாக பாதுகாப்பது என்னுடைய கடமையாகும். என்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது எவ்வாறு நான் உன்னை கைவிடுவேன்? நான் உன் துணையாக நிற்பேன். நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்வழி காண்பிப்பேன். என்னை சுற்றியுள்ளவர்களில் யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாய். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள். இன்றும் இருக்கிறார்கள். சுயநலம் நல்லதுதான். ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது. இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான். ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது. அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலமாகும். நான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம். அது மிக மிக தவறு. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்களாவர். எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருக்கக்கூடாது. உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் உண்மையான சுயநலம்தான். அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது கூட சுயநலமே. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள். கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கடமைகளை செய். உன் காரியம் கைகூடும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் குழந்தையே. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே. இரவு முழுவதும் உறங்காமல் என்னை நினைத்து வருந்திக் கொண்டு ஒரு புறமும் நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கு என்ன குறை, நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன். நொடிக்கு நொடி நீ என்னை அழைக்கின்றாய். நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேன். நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன். சரி, உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம். இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது. நீ நம்பியது போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் அஞ்சாதே குழந்தையே. அதே போல
தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும். அதனால் நீ அமைதியாக இரு என் குழந்தையே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள். உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம், கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல. உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது. அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்வார்கள். இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே என்று சொல்கிறேன். இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்றும் கூறுகிறேன். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே. வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய். அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் குழந்தையே. உறக்கச் சொல். இந்த உலகமே உனக்குத்தான். நான் அனைத்தையும் அறிவேன். அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம். நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே. உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. என் தங்கமே, மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து நீ மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய். என்னை புரிந்து கொண்டு என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய். குழந்தையே, உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே. அது பாழ்பட்டுவிடும். நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும். காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன். நான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். உன் வாழ்வில் ஏற்றங்கள் இரக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன. இதை நீக்குங்கள் என எப்போது என்னை நீ சரணடைந்தாயோ அப்போதிருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன். இன்னும் உனக்குள் மீதம் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்றது. அவை உன்னை சோர்வடைய செய்கின்றது. என்னை நம்பு என் குழந்தையே. இது முழுமையாக மாறும்.
நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கிக் கொண்டு இருக்கிறாய். இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது. உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும். அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய். என் துணையால் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம்தான். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது. விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்த வலியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய்? நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை. நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன். பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலர்வாய். உன் வெற்றிகள் நேரறிவு போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறது. உன்னை நான் தவிக்க விட்டு எங்கே போவேன்? நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள். ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம். நீ போராடிய காலத்தை மறவாதே குழந்தையே. நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே. இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும். என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது. என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும். அந்த சொற்களின் பேரருளையும் நீ பெறுவாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே.